இந்த 180 கிலோ வெயிட்டோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோபை வந்து ஏற முடியுதா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அந்த கேஸையும் பிடிச்சிருக்கீங்களா? ஏங்க கொண்டு வந்து வைங்க, ஆளை கொல்ல பார்க்குறீங்களே. ஓகே, ப்ராப்பர்ட்டியெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு. எஸ், 110cc ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு செட் ஆஃப் 110cc ஸ்கூட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட்டை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ்லேருந்து ஜஸ்ட், அதுக்கப்புறம் ஜூபிட்டர், ஹீரோலேருந்து ப்ளஷர், அதுக்கப்புறம் ஆக்டிவா, ஹோண்டாவோட ஆக்டிவா வந்து கொண்டு வந்திருக்கோம். ஏன் இந்த ஸ்கூட்டர்ஸை நம்ம வந்து பிக் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீட்டு யூசேஜுக்கு தகுந்த ஸ்கூட்டர்ஸாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன். வீட்டில் அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லை சிஸ்டர் இருக்காங்க, அவங்களாம் ஓட்டக்கூடிய ஸ்கூட்டராக இருந்தால் இந்த 110cc வந்து கரெக்டாக இருக்குன்றனால தான் நான் இந்த 4 ஸ்கூட்டரை வந்து இந்த கம்பேரிஷன்ஸ்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். யார் யாருக்கு என்னென்ன ஸ்கூட்டர் செட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்ப்பீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் வந்து ஸ்பெக்ஸ் ரிலேட்டடாக சொல்ல மாட்டோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கூட்டரில் இது கொடுத்துருக்காங்க, இதில் வந்து இந்த ஸ்பெக் கொடுத்துருக்காங்க, இதில் சஸ்பென்ஷன் இப்படி இருக்குன்னு சொல்லினேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அதனால ஜஸ்ட் நான் டெஸ்ட்லாம் காமிக்கிறேன், அதுலேயே நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கவும் முடியும். நான் ஸ்பெக்ஸ் எல்லாமே கீழே ஸ்க்ரோல் ஆகும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் தான். இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூட்டரும் ஒரு 110cc கொண்ட ஸ்கூட்டராக தான் வடிவமைச்சிருக்காங்க. பெரிய பவர் டார்க்லலாம் வித்தியாசங்கள் எந்த ஸ்கூட்டர்லையுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை ஒரு 0.5 இல்லை ஒரு 0.2 இந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த பவர், இந்த டார்க்கில் வந்து வித்தியாசங்கள் இருக்குது இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். நான் கீழே உங்களுக்கு ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 0 to 60 and 80 வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, என்னோட வெயிட்டுக்கு இந்த வெஹிக்கிள் எவ்வளோ நேரத்தில் அச்சீவ் பண்ணுதுன்றதை பார்ப்போம். ஓகே, பார்த்துருப்பீங்க 0 to 60 and 0 to 80 எந்த ஸ்கூட்டர் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறது. இங்கே நான் டெஸ்ட் பண்ணது எல்லாமே என்னோட வெயிட்டு, அதுவும் இல்லாமல் காற்று ரொம்ப அதிகமாக அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லுவேன். அந்த ரிசல்ட்ஸை தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். பட் ஜூபிட்டரால் 80 வந்து அட்டென்ட் பண்ணவே முடியல. பட் இதுக்கு முன்னாடி நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஜூபிட்டரை, ஆக்டிவா கூட கம்பேர் பண்ணிடலாம். கண்டிப்பாக 80ங்கிறது ஜூபிட்டரால் போக முடியும். பட் மேபி நான் இங்கே டெஸ்ட் பண்ணுற இந்த ஸ்கூட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பார்க்கக்கூடிய டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளோட புல்லிங் எப்படி இருக்குது, டார்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீப்பான ஒரு ஸ்போன் இருக்குது. ஸோ அதில் நான் ப்ளஸ் என்னோட நண்பர் சந்தோஷ் 2 பேரோட வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 180 கிலோ வெயிட் இருக்குது. இந்த 180 கிலோ வெயிட்டோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோபை வந்து ஏற முடியுதா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, மேபி ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க, ஹில்ஸில் வந்து ஓட்ட முடியுமா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி பண்ணக்கூடிய டெஸ்ட்டு தான் இது. வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ டார்க் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்தாச்சு. ஸோ எந்த வெஹிக்கிள் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூபிட்டரை தவிர 3 வண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவேன். பட் 4 வெஹிக்கிளுமே வந்து நீங்கள் ஜூபிட்டர் உட்பட பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு ஸ்லோபில் வந்து ஏறுறீங்கன்னும் போது எந்த பிரச்சனையும் கொடுக்காது. ஸோ 110cc ஸ்கூட்டர் ஹில்ஸ் ஏறாது அப்படின்லாம் கிடையாது, ஹில்ஸ்லாம் வந்து ஏறும். ஆக்சுவலாக இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஜூபிட்டர் மட்டும் கொஞ்சம் தடுமாறுனுச்சு அப்படின்னு சொல்லலாம். பன்னெண்டு சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ அடுத்ததாக நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் டெஸ்ட்டு தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜக்கு ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ பின்னாடி பில்லியனா உட்காந்து இந்த ஒரு ட்ராக், மேடு பள்ளமாக இருக்க ட்ராக்கில் வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ இதில் எவ்வளோ தண்ணி குறையுது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்றத வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் என்னோட ஒப்பீனியனையும் கடைசியில் சொல்கிறேன். சஸ்பென்ஷன் டெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம்,
ஹீரோ ப்ளஷர் ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பாட்டம் பிளிங் ஸ்ப்ரிங் லோடட் ஹைட்ராலிக் டேம்பர் சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம பழைய ஆக்டிவா அதே மாதிரி பழைய டியோ ஸ்கூட்டர்களில் பார்த்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னே சொல்லலாம். பாக்கி 3 ஸ்கூட்டர்லையுமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 ஸ்கூட்டர்லையுமே ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளில் இருக்கக்கூடிய காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். டெஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. சஸ்பென்ஷன் டெஸ்ட்டில் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணது வந்து ஜூபிட்டர் தான். ஸோ நாங்கள் ஓட்டின வரைக்குமே ஜூபிட்டரோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டராக தான் இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே நம்மளை வச்சுக்குது அப்படின்னு சொல்லுவேன். சீட்டோட குஷனிங் லெவல்ஸும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஜூபிட்டர் தான். ஸோ பொதுவாகவே சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கக்கூடிய ஸ்கூட்டர் அப்படின்னா எல்லாரும் ஆக்டிவாக தான் வந்து சொல்லுவாங்க. நானும் இந்த டெஸ்ட்டில் வந்து ஆக்டிவா நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த ஸ்கூட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஆக்டிவா வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் சஸ்பென்ஷனாக தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிள் கொடுத்த ஷோரூமுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஹீரோ வெஹிக்கிள்ஸ் கொடுத்ததற்காக அபியநபி மோட்டார்ஸுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி டிவிஎஸ் வெஹிக்கிள் கொடுத்ததற்காக தஞ்சை டிவிஎஸ்க்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2 ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு இந்த ஷோரூம்ஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் வந்து பண்ணுங்க அப்படின்னே சொல்லுவேன். ஓகே, அடுத்ததாக பார்க்கக்கூடிய டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் டெஸ்ட் தான். ஏன்னா ஒரு வெஹிக்கிளுக்கு பிரேக் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிரேக்கிங் டெஸ்ட் தான் வந்து நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரேக்கிங் டெஸ்ட் நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 40 km ஸ்பீடில் வந்து பிரேக் அப்ளை பண்ண போகிறேன். இங்கே இருக்கக்கூடிய 4 வெஹிக்கிளும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் பிரேக் உள்ள மாடல் தான். ஆக்டிவாவில் மட்டும் எட் ஸ்மார்ட் வேரியன்ட் போனீங்கன்னா அலாய்வில் டிஸ்க் பிரேக் இருக்குது. பாக்கி எல்லாத்துலேயும் வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 130 mm ட்ரம் பிரேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரோட அதாவது ஜெஸ்ட்டோட ஃப்ரண்ட் வீலை தவிர பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா 130 mm இருக்கக்கூடிய ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ எல்லா வெஹிக்கிலையுமே வந்து கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. நான் ரியர் பிரேக் மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறேன், ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. 40 km ஸ்பீடில் இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். வாங்க உள்ளே போவோம். ஸோ பிரேக்கிங் டெஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணது வந்து ஆக்டிவா தான். நெக் டு நெக்கில் தான் வந்து எல்லாமே வந்து வண்டி வந்து நின்றுருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே, பிரேக்கிங் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டோட வின்னர் வந்து ஆக்டிவா 110 தான். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தான். ஸோ ப்ரௌச்சர் எதுலேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஸ்கூட்டரோடையும் லிட்டர் கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்கூட்டர்லேயுமே வந்து லேடிஸ் ஹெல்மெட் அதாவது ஆஃப் ஹெல்மெட் வந்து வைக்க முடியும். பட் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ஃபேஸிங் ஹெல்மெட் வந்து வைக்க முடியுதா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். கேப் எதுவுமே இல்லை, சீட் மூட முடியுதான்னு பார்ப்போம். இதை வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்படி வச்சு பார்ப்போம். ஓகே, வைக்க முடியுது. சீட் க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, ஓரளவு க்ளோஸ் ஆகுது. டைட்டாக இருக்குது, சீட் க்ளோஸ் ஆகலை. ரொம்ப அழுத்தி க்ளோஸ் பண்ணால் ஹெல்மெட் உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே, வைக்க முடியுது. இதுலேயுமே சீட்டு வந்து க்ளோஸ் ஆகலை. ரெண்டாவது இடிக்குது ஹெல்மெட் மேலே. ஜூபிட்டரில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ஜூபிட்டரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஹாஃப் ஹெல்மெட்டு மேபி 2 வைக்கலாம், இல்லை ஹெல்மெட் வச்சு சைடில் ஏதாவது இந்த கடைக்கெல்லாம் போகிறீங்கன்னா பால் பாக்கெட் அந்த மாதிரி ஐட்டம் எடுத்துகிட்டு வரலாம்.
ஈஸியாகவே க்ளோஸ் ஆகுதுங்க, ஹெல்மெட் இடிக்கவே இல்லை. பர்ஃபெக்ட். ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பெட்டராக இருக்கிறது வந்து ஜூபிட்டரில் தான். ஸோ போனஸாக ஒரு சில விஷயம் சொல்லணும் அப்படின்னா 4 ஸ்கூட்டர்லுமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கான பாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீரோ, ப்ளஷர் ப்ளஸ் அண்ட் டிவிஎஸோட ஜெஸ்ட் இந்த ஸ்கூட்டர்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டோரேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஜஸ்ட்டில் வந்து நோட் புக் வந்து கேரி பண்ண முடியும். ஸோ அதில் வந்து 2 வாட்டர் பாட்டில் வந்து வைக்கலாம். ஹீரோ ப்ளஷர் ப்ளஸில் வந்து 2 வாட்டர் பாட்டில் வந்து வைக்கலாம். ஓகே, அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து டிவிஎஸோட ஜூபிட்டர் வந்து சொல்லுவேன். ஜூபிட்டரோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகவே இருக்குது. ரெண்டாவதாக ப்ளஷர் ப்ளஸ்ஸை வந்து சொல்லலாம். ரீசன் என்னன்னா ஹெல்மெட் வைக்க முடிஞ்சு, பட் சீட் மட்டும்தான் கொஞ்சம் மூட முடியலன்னு சொல்லுவேன். ரெண்டாவது ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆக்டிவாவோட ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து அதை செகண்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 110. ஸோ ஜஸ்ட் 110லையும் ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் எதாவது நோட் புக் கூட கேரி பண்ண முடியும். ஃபோர்த் வந்து ஆக்டிவா. ஸோ அடுத்ததாக பண்ணக்கூடிய டெஸ்ட் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த லெக் ரூம் ஸ்டோரேஜ் டெஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம லெக் ரூம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிலிண்டர் இருக்குது, 25 லிட்டர் வாட்டர் கேன் இருக்குது, அதே மாதிரி ஒரு ட்ராலி, அதுக்கப்புறம் ஒரு ட்ராவல் பேக்குமே நம்மள்ட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் லெக் ரூம்கிட்ட ஃபிட் ஆகுதா அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்கூட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டே டு டே யூசேஜுக்கு இந்த மாதிரியானலாம் விஷயங்கள்லாம் வந்து பயன்படுத்துவோம். ஸோ எங்கேயா போகிறோன்னா லக்கேஜை ஃப்ரண்ட்டில் கேரி பண்ணிட்டு போவோம், இல்லை சிலிண்டர் வாங்கிட்டு வரணும்னா இதில் வச்சு எடுத்துகிட்டு வருவோம், இல்லை தண்ணி கேன் எடுத்துகிட்டு வரனாலும் இதை வச்சு எடுத்துகிட்டு வருவோம், இல்லை அரிசி மூட்டை எடுத்துகிட்டு வரனால ஸ்கூட்டரை தான் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு லெக் ரூம்ன்றது ரொம்ப முக்கியம். வாங்க இந்த 4 ஸ்கூட்டரில் லெக் ரூம் ஸ்டோரேஜ் எது பெட்டராக இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ லெக் ரூம்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த ஸ்கூட்டர் பெட்டராக இருந்துச்சு அப்படிங்கிறது. எஸ், லெக் ரூம்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் வந்து ஆக்டிவாக தான் பர்ஃபெக்டாக எல்லாமே ஃபிட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ப்ளஷர்லேயுமே வந்து சிலிண்டரும் வைக்க முடிஞ்சு, தண்ணி கேனும் வைக்க முடிஞ்சு, இந்த 2 ட்ராவல் பேக்குமே வந்து ஈஸியாக கேரி பண்ண முடிஞ்சு. சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா லையும் சரி, அதே மாதிரி ஜூபிட்டர்லையும் சரி, சிலிண்டர் மட்டும் வைக்க முடியல அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சிலிண்டர் மட்டும் நம்மளால் வைக்கிறதுக்கு இந்த 2 வெஹிக்கிளில் லெக் ரூம்கிட்ட ஸ்டோரேஜ்ன்றது பத்தலை. பட் யூஸ்வலாக டே டு டே யூசேஜுக்கு சிலிண்டர்ன்றது அவ்வளோதுக்கு நம்ம கேரி பண்ண மாட்டோம். மித்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம கேரி பண்ணுவோம், இல்லை ஒரு அரிசி மூட்டை இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து கேரி பண்ணுவோம். அதுக்கு இந்த 4 ஸ்கூட்டருமே லெக் ரூம்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் வந்து பக்கா அப்படின்னு சொல்லலாம். பட் சிலிண்டர் மாதிரியான ஐட்டம்லாம் கேரி பண்ணணும் அப்படின்னா மேபி நீங்கள் ஆக்டிவா இல்லைனா ஹீரோ ப்ளஷர் போகிறது பெட்டர் ஆப்ஷன்னு சொல்லுவேன். அடுத்து பார்க்கக்கூடிய டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங் கம்ஃபர்ட் தான். இந்த 4 ஸ்கூட்டரோட சீட் எந்த லெவலில் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் எங்களுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணது எதுன்னு கேட்டிங்கன்னா 4 ஸ்கூட்டரும் தான். ஸோ 4 ஸ்கூட்டருமே எங்கள் 2 பேர் உட்காரத்துக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பட் மேபி ஆக்டிவாவும் ஜூபிட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டோட லென்த் வந்து அதிகமாக இருக்குது. மேபி வீட்டில் வந்து பசங்க இருக்காங்க, சின்ன குழந்தைங்களை நடுவில் உட்கார வச்சு கூப்பிட்டு போவோம்லாம் நினச்சிங்க அப்படின்னா அந்த 2 ஸ்கூட்டரை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம், ஜூபிட்டர் அண்ட் ஆக்டிவா. ஸோ அதோட சீட்டோட லென்த்துங்கிறது அதிகமாக இருக்குது. அதுமாரி குஷனிங்கும் அந்த 2 ஸ்கூட்டரில் நல்லாவே இருக்குது.
டிசைன் அப்படிங்கிறது எப்போவுமே சொல்லுவேன் சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறதான். ஸோ இந்த 4 ஸ்கூட்டரோட எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிசைன் பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை மட்டும் நான் பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், பில்டு குவாலிட்டி. ஸோ பில்டு குவாலிட்டி வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பில்டு குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவாவும் ஜூபிட்டர் 110 பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சைட் பேனல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டலில் இருக்கும். ஸோ லாங் லாஸ்டிங் உழைக்கக்கூடிய ஸ்கூட்டர் அப்படின்னா அது ஜூபிட்டரையும் ஆக்டிவாகவும் சொல்லலாம். இந்த பாடி ரிலேட்டடாக பார்க்கும்போது மேபி ரஸ்ட் ஆகுது கொள்ளுதுன்னும் போது அதை நீங்கள் ரப் பண்ணிட்டு பெயிண்ட் கூட பண்ணிக்க முடியும். ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ் டிவிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபைபர் பாடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்கூட்டரோட வெயிட் அப்படிங்கிறது வந்து கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது வந்து ஒரு மேஜர் பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். வெயிட் ஏன் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து லேடிஸ் ப்ரிஃபரன்ஸ்க்காக தான். அதனால தான் அவங்க ஃபைபரில் வந்து போயிருக்காங்க வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஓகே, ஹெட்லைட் பற்றி டிசைன் பற்றி பேசும்போது ஹெட்லைட் வந்து காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நைட் டைமில் ஹெட்லைட் விசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஹீரோவோட இந்த ப்ளஷர் ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் கொடுக்குறாங்க. இதே இதோட டாப் வேரியண்ட் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ரொஜெக்டரில் இருக்கிற மாதிரியே ஹெட்லைட் செட்டப் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் கம்பேர் பண்ணுறனால இதோட ஹாலோஜன் ஹெட்லைட்ஸோட பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்டிவா அதுக்கப்புறம் ஜூபிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்கூட்டர்லையுமே வந்து எல்இடி ஹெட்லைட் செட்டப்பும் கொடுக்குறாங்க, ஹாலோஜன் ஹெட்லைட் செட்டப்பும் கொடுக்குறாங்க. பட் நம்ம கூட இருக்கக்கூடிய இது மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து எல்இடி ஹெட்லைட் செட்டப் உள்ள மாடல் தான். ஓகே, இந்த டெஸ்டோட எல்லா ரிசல்ட்ஸுமே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த டெஸ்டோட நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் இந்த விஷயத்தில் சரியில்லை அப்படின்னு சொல்கிறது இந்த டெஸ்டோட நோக்கம் கிடையாது. உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை இதை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம வந்து வீடியோவாகவே எடுக்கிறோம். மேபி உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்க ஸ்கூட்டரை நீங்கள் வந்து வாங்கலாம். இல்லை லெக் ரூம்கிட்ட இருக்க ஸ்டோரேஜ் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் வந்து ஒரு கடை பர்பஸ்க்காக பார்க்குறேன் அப்படின்னா அதில் எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இல்லைப்பா எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம், இல்லை நான் ஹில் ஏரியா மாதிரியான இடங்கள்ல இருக்கேன், அங்கே நான் பில்லியன் வச்சுலாம் அதிகமாக ஓட்டுவேன், அப்போ எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம், டார்க் அதிகமாக எனக்கு தேவைன்னு நினைக்கிறவங்க ஸோ அந்த மாதிரியான ஸ்கூட்டரை வந்து தேர்ந்தெடுக்கலாம். அதோட நோக்கத்தில் தான் இந்த ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட்டே நம்ம உருவாக்கியிருக்கோம். ஃபைனலி ப்ரைஸிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கக்கூடிய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு, அதுக்கப்புறம் ப்ளஷர் ப்ளஸும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் கேட்டகரிக்குள்ளே வந்து லோ பட்ஜெட்டில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவேன் இந்த 110cc கேட்டகரியில். ஸோ ஜூபிட்டர் அண்ட் ஆக்டிவா பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தோட கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. ப்ளஷர் ப்ளஸோட டாப் மாடல்லாம் வந்து விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற வகையிலே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேபி நீங்கள் வந்து ஹைட் கம்மியாக இருக்கீங்க, இல்லைனா லேடிஸ் ஓட்டுறதுக்காக வண்டி பார்க்குறாங்க, ஹைட்டும் கம்மியாக இருக்கீங்க, ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், பார்க்கிங்லேருந்து தள்ளி எடுக்க கொள்றதுக்கும் ஈஸியாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாடல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 4 ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணும்போது டிவிஎஸோட ஜஸ்ட் 110 பார்த்தீங்க அப்படின்னா அது லேடிஸ் ப்ரிஃபரன்ஸுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஹீரோவோட இந்த ப்ளஷர் ப்ளஸ் அப்படிங்கிற மாடலும் பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் யூசேஜுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். மேபி ஜென்ஸ் யூசேஜுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா ஆக்டிவா வந்து போகலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் டிவிஎஸோட ஜூபிட்டர் மாடல் வந்து தேர்ந்தெடுக்கலாம். இது கொஞ்சம் வெயிட்டும் அதிகமாக இருக்கும், பாடியும் கொஞ்சம் அகலமாக இருக்கும். அந்த 2 வெஹிக்கிளை விட இதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஒரு பார்க்கிங்லேருந்து நகர்த்துறீங்க கொள்றீங்கன்னும் போது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதனால் லேடிஸ் ப்ரிஃபரன்ஸுக்கு அந்த 2 ஸ்கூட்டர், ஜென்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஜூபிட்டர் இல்லைனா ஆக்டிவா போகிறது பெட்டர் ஆப்ஷன்னே சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். அடுத்து வேற எந்த ஸ்கூட்டரோட ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் நீங்கள் பார்க்க விரும்புறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 4 ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட்டுக்கு மேலே நம்ம வந்து பண்ணியிருக்கோம் சேம் ஃபார்மெட்டில். அதுக்கு உங்களோட ஆதரவு நல்லாவே இருந்திருக்கு. மேபி அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.